Lovable subscribers and dear audience, welcome back to our channel. சித்தால பக்கம்ல தனியா ஒரு வீடு 1380 ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல அந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு 3 ஃப்ளோரும் சேர்த்து அந்த வீடு ஒரு தனி வீடாவே இருக்கு. அந்த வீடு ஒருவேளை நம்ம வாங்கி குடியேறதா இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு 55 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. சித்தால பக்கத்துல எந்த இடத்துல வருது, சித்தால பக்கம் எங்க வருது, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்க பார்க்கல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். டியர் ஆடியன்ஸ், சித்தால பக்கம்ல சிஎம்டி அப்ரூவலோட ஒரு பிளாட், அந்த சிஎம்டி அப்ரூவல் பிளாட்ல திருப்பி அப்ரூவலோட ஒரு வீடு. சிஎம்டியோட ஜோனுக்குள்ள சித்தால பக்கம்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சித்தால பக்கம் இது வரைக்கும் தெரியாதவங்களுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன். மேடவாக்கமுக்கு அடுத்ததா சோழிங்கநல்லூருக்கு பின்னாடி, இப்படி இதுக்கு வந்து நிறைய லொகேஷன் சொல்லலாம். ஒட்டியம்பாக்கத்துக்கு முன்னாடி அல்லது தாளம்பூருக்கு ரொம்பவே முன்னாடி, டிஎல்எஃபோட அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு, காசா கிராண்டுக்கு முன்னாடி, இப்படி நிறைய இந்த ஏரியாக்கான வழிகள் சொல்லலாம். மேடவாக்கம்க்கு பக்கத்துல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியில ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப கரண்ட் ஓனர் நேம்ல ப்ராப்பரா பட்டா வச்சிருக்காங்க. பிளஸ் இதுல வந்து டிரைனேஜ்க்கான ஃபெசிலிட்டி லைக் சம்ப் வந்து உள்ள கிரியேட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர 3 ஃபேஸோட இபி ஃபெசிலிட்டி வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ சித்தாலப்பாக்கம் ஒரு ஐடி காரிடாரோட ரெசிடென்ஷியல் லொகேஷன் அப்படின்னா 100% ரைட்டான ஒரு வேர்டா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஐடி காரிடாருக்கு ரொம்ப நியர்பைல இருக்க ஒரு லொகேஷன் சித்தாலப்பாக்கம்னா எக்ஸாக்டா ரைட் வேர்டு. ஸோ சித்தாலப்பாக்கம்ல இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தனி வீடா பண்ணியிருக்காரு. இந்த வீடை தனி வீடா பண்ணிருக்க அவர் அந்த ஓனர் டைரக்டாவே தான் கொடுத்துருக்காருனால அவரோட கான்டாக்ட் நம்பர் மேல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தனி வீட்டுல என்ன அம்சங்களோட தந்திருக்காருன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காரு, ஒரு ஹால் கொடுத்துருக்காரு, ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காரு. மேல போயிட்டோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் கொடுத்துருக்காரு, செகண்ட் ஃப்ளோர்ல அகெயின் ஒரு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காரு. ஸோ 4 பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட சேர்த்து இந்த வீடை அம்சமா அமைச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரியான டெம்பரரி அகாமடேஷனோ அப்படி இல்ல ஃபேமிலியோட இருக்க போற ஒரு பெரிய ஃபேமிலியோ எப்படினாலும் இந்த வீடு சூட்டபிளா இருக்கும். இன்கேஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இருந்து இந்த போர்ஷனை பார்ப்போமே, 55 லட்சம் ரூபா இந்த வீட்டோட ஆஸ்கிங் பிரைஸ் அவரோடது. இது வந்து நெகோசியபிள்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூப்பிட்டு பேசுறதை பொறுத்து உங்களுக்கு அவருக்குமான ஃபைனல் பிரைஸ் வந்து அரைவ் ஆகலாம். ஸோ இந்த வீடு வந்து 55 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறப்ப இதுல நம்ம ஒரு ரெண்டல் அப்படின்னு பிளான் பண்றப்ப ஒரு 4 பெட்ரூம் இருக்கிறதுனால ஒரு பெட்ரூமும் தனித்தனியா நீங்க பிஜி அகாமடேஷன் மாதிரியோ அப்படி இல்லைன்னாக்க மேல வந்து டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுனாலும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு 20,000 ருபீஸ்க்கு ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெட்ரூம் 5,000 ருபீஸ்னா இன்னைக்கு தேதிக்கு யாருக்குனாலும் ஈஸி டீலுங்க. 5,000 ருபீஸ் அப்படின்னா 4 பெட்ரூம் சேர்த்தனா 20,000 ருபீஸ்க்கு ரெண்ட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 55 லேக்ஸ்க்கு 20,000 அப்படின்னு எடுத்துட்டா கூட 0.4% ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டியில கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டல் ஆஸ்பெக்ட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி. அதே நேரம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் அல்லது இண்டிவிஜுவலா இருந்துட்டு ஒரு ஃப்ளோர் நம்ம வச்சுட்டு இன்னொரு ஃப்ளோரை ரெண்ட் இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து இருக்கிற மாதிரி இருந்ததுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல டீசென்டான ரிட்டர்ன்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி. ஆஸ் ஆன் டுடே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தா 65 லட்சம் ரூபாய் தாண்டி அந்த ஏரியாவோட பட்ஜெட்ஸ் வந்து இன்னைக்கு கரண்டா இருக்கு. இது பக்கத்துல நிறைய பில்டர்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா 5,500 ருபீஸ் இன்னைக்கு ஆவரேஜ் காஸ்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட். அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு எடுத்தா 55 லட்சம் ரூபாய் ரேட் வந்து. அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்க இண்டிவிஜுவலா ஒரு 435 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவோட சிஎம்டிஏவோட அப்ரூவலோட சிஎம்டிஏ ஏரியாக்குள்ள இந்த ரேட்ன்றது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ரேட்டா எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் இது உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லணும்னு விரும்புனீங்கனாலும் சொல்லுங்க. Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.